கானா வினோத் பணப்பெட்டி எடுத்ததுல என்ன நடந்தது ஆக்சுவலா இப்பலாம் லைவ்ல பார்த்து முடிச்சேன். அது பார்க்கும்போது அவர் எவிக்ட் ஆகிற வரைக்கும் ஆக்சுவலா ஹவுஸ்மேட்ஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டாங்க, எதனால அவர் பணப்பெட்டி எடுத்தாரு, ஸோ அவருக்கு அந்த பணப்பெட்டி எடுக்கிற அளவுக்கு எதனால அந்த யோசனை வந்தது அப்படின்ற ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் கூட சொன்னேன்ல, இதுல வந்து அரோரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பணப்பெட்டி மேல ரொம்பவே கண்ணா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இவர் பணப்பெட்டி எடுத்தது மட்டும் இல்ல, அரோராக்கு பெரிய ஆப் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அரோரா வந்து கானா வினோத் எடுக்க போறாரு அப்படின்றது கிளியரா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அது வந்து முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கானா வினோத் வந்து ஒரு மாதிரி பதட்டமா இருக்காரு. அவரும் அரோராவும் விக்கல்ஸும் பேசும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்காரு அப்படின்ற மாதிரி, எடுப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஆவாஸ் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மனுஷன் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணு எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி. அவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லனா மிடில் கிளாஸ் மைண்ட் செட். அதாவது எப்படின்னா, நம்ம அந்த பணம் வந்து என்ன இருந்தாலும் பெரிய பணம், ஒரு 18 லட்சம் அப்படின்றது பெரிய பணம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து இப்போ நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும். டைட்டில் வின்னர்ன்றது நம்மளுக்கு கிடைக்கலாம், மேபி கிடைக்காமையும் போகலாம். ஏன்னா சேனல் வந்து எப்படி எப்போ பாலிடிக்ஸ் பண்ணுவானுன்னு தெரிய சொல்ல முடியாது. ஏன்னா சாண்டிக்கு வந்து நடந்தது எப்போ வேணா யார் இவருக்கும் நடக்கலாம். ஸோ அந்த தாட்லாம் அவருக்கு இருக்கு. ப்ளஸ் அமுதவாணன் பெட்டி எடுத்துட்டு போனார்ல, ஸோ அந்த மாதிரி நம்மளும் பெட்டி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு முதல்ல. அது அவரும் பார்த்தீங்கன்னா பிரவீன் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் போது இந்த பொட்டி எடுத்துட்டு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் யாருமே அவருக்குள்ள விதைக்கல. அவருக்கு என்ன இருக்குது. ஆனால் அவர் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இன்னும் 2-3 டாஸ்க் வரும், ஒரு 20 லட்சம் கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுதான் இதுக்கப்புறம் டாஸ்க் வராது அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்கங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கானா வினோத்தும் நம்பிட்டு இருந்தாரு, இல்லை 2 டாஸ்க் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் கடைசியாக அந்த 2 டாஸ்க்கும் வரல. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி எடுக்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. கையை வச்சிருச்சு அந்த பொண்ணு மேலே, ஆக்சுவலாக தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி. கானா வினோத் வந்து பதனம் பாயிட்டாங்க. அதாவது எப்படி சொல்ல, அரோரா எடுக்க போகுதுன்னு தெரியுது, போயிட்டு அந்த எப்படி சொல்ல கேசரி எடுத்து ஊட்டுறாரு, டைவர்ட் பண்றாரு, அந்த பொண்ணு எடுக்க கூடாதுன்னு. அது கொஞ்ச நேரம் டக்குன்னு கையை எடுத்து அப்படியே கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாரு. ஸோ சிம்பிளா என்ன நடந்திருக்குன்னா, பதட்டப்பட்டுட்டாருங்க. ஆக்சுவலாக வினோத்துக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனையே பதட்டப்படுறதா. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ரம்யா ஜோ நிறைய தடவை கிளியர் ஹிண்ட் வந்து கொடுத்துருச்சுங்க அந்த பொண்ணு அவருக்கு. எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்து எல்லாருமே நீ தான் வின்னரு, உனக்கு மக்கள் சப்போர்ட் அவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தும் அந்த மனுஷன் வந்து ஏன் அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல போனாருன்னு தெரியல. அவர் பயந்துட்டார், லிட்டரலா சொன்னா பயந்துட்டாரு. அவர் அவ்வளோ அழுவுறதுக்கான காரணம் என்னன்னா, அதாவது அந்த போதும் அப்படின்ற மாதிரி அந்த அமௌண்ட் போதுன்ற மாதிரி சொல்றாருல, அவர் அழுவுறதுக்கான காரணம் வந்து பயந்து லிட்டரலா அவர் வந்து பயந்துட்டாரு. எங்க நம்மளுக்கு இந்த பணம் கையை விட்டு போயிடுச்சுன்னா ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலி வந்து ஸோ இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போனா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவர் மேலே ஒரு இது இருக்குங்க. அதாவது எப்படின்னா ஃபேமிலிக்கு இது யூஸ் ஆகும், 50 லட்சம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, இது வந்து கண்ணு முன்னாடியே இருக்கு அப்படின்ற தாட் வந்து எல்லாருக்குமே ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திவ்யா எடுக்க போறேன்றாங்க, ஒரு பக்கம் அரோரா எடுக்க போறேன்றாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்தை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு தாக் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஓடும் தான், அது குறைய சொல்ல முடியாது. ஆனால் இந்த அரோராவும் விக்கல்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி கானா வினோத்தை எடுக்க வச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கானா வினோத்து பதட்டமா இருக்காங்கன்னு தெரியும், அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தாங்க இருக்கு. ஆனால் அவங்க வந்து எந்த பிளானிங்கும் பண்ணல, கானா வினோத்தை எடுக்க வைக்கணும் அப்படின்ற எந்த பிளானிங்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே இல்ல. பட் அவர் வந்து பதட்டமா இருக்காரு எடுக்கிறதுக்கு அப்படின்றது தெரியும். சோ இங்க வந்து அரோரா எடுக்க போய் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கு. கடைசி அந்த பொண்ணு கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அவ்வளவுதான், பொட்டியை நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நெருங்கினதுக்கு அப்புறம் கானா வினோத் பதட்டம், அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதே மாதிரி அவரும் பதட்டம் ஆயிட்டாரு. அவரும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்தாரு, எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. எங்க விட்டு அரோரா எடுத்துட்டு போயிடுச்சுன்னா மேபி வின்னர் ஆகலனா என்ன பண்றது அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு வந்து கடைசியில் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் பேசுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து பேசி ஒரு மாதிரி பயங்கர ஒரு அழுகாட்சியான ஒரு மொமெண்ட்டாக தான் இருந்தது. எல்லாருமே கதறி அழுதாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, கானா வினோத்தை தடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ரம்யா நான் இருந்தேன் பக்கத்தில் இருந்தா தடுத்திருப்பேன், ஆனால் இங்கே வந்து அரோரா வந்து பக்கத்தில் இருந்து தடுக்கலையா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏமா அந்த பொண்ணு எடுக்கிறதுக்கு பிளான் போட்டுருக்குமா, நான் சொன்னல அரோராக்கு ஆப் அடிச்சாரு. என்ன மேட்டர்னா, அரோராவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கானா வினோத்தை எடுக்க வச்சாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, அதை பிளான் பண்ணி எடுக்க வச்சாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க கிட்ட ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. கானா வினோத்தை பொட்டி எடுத்துட்டு அங்கே போனதுக்கு அப்புறமே அவங்க வந்து மூஞ்சில ஒரு பெரிய ஏமாற்றம், கையை விட்டு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதாவது நம்ம கையில இருந்தது ஆனா கானா வினோத் தூக்கிட்டாரு அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு லிட்டரலா வந்துருச்சு. ஏன்னா நம்ம எடுத்துக்கலாமே அந்த பணத்தை, நம்ம யூஸ் பண்ணிருக்கலாமே, சோ கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட் மூஞ்சில லிட்டரலா தெரியுது. சோ அது வந்து அரோராக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒழுங்கா எடுக்கிறதா இருந்தா அப்பயே எடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் நீ எடுத்திருந்தா அந்த மனுஷன் டைட்டிலாவது வின் பண்ணிருப்பாரு. சோ இப்போ வந்து நீ எடுக்காம அந்த மனுஷன் எடுக்க விட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்சிலே அப்படியே வயிறு எரியறது மூஞ்சிலே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது.
என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷனலாக பேசிட்டாரு. ஆக்சுவலாக கானா வினோத்துக்கு ஒரு விஷயம் சொல்லவா, சேனல் வந்து எப்போ என்ன முடிவு பண்ணுவானுங்கன்னு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கானா வினோத் டைட்டில் அடிப்பார் அப்படின்ற மாதிரி. எஸ், ஓட்டிங் வயசில் அவர் தான் ஹையில் இருக்கார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் சேனல் எப்படி வேணால் மேனிபுலேட் பண்ணுவானுங்க. கடைசி வாரத்தில் எப்படி வேணால் மேனிபுலேட் பண்ணி கானா வினோத்தை டவுன் ஆக்கி, அதாவது மக்களே நம்ப வைப்பானுங்க, ஓட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ப வச்சு டைட்டில் வினரை எப்போ வேணால் அவங்களுக்கு ஏற்ற ஆளை மாற்றலாம். மேபி இப்போ வரைக்கும் பார்க்கும்போது சபரியை தான் டைட்டில் வினராக தூக்குவானுங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இன்கேஸ் அது கானா வினோத் இந்த போட்டி எடுக்காமல் வந்து அவருக்கு நடந்துட்டா எவ்வளோ பெரிய ஏமாற்றம். கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சம்பளம் அது இதுன்னு பார்க்கும்போது 50 லட்சம் கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு நல்ல அமௌண்ட் தானே. அவர் சேலரி ப்ளஸ் இது ஒரு 18 லட்சம் அப்படின்னும் போது ஒரு நல்ல அமௌண்ட், ஒரு 50 லட்சம் அமௌண்ட்டோட வீட்டுக்கு போகிறதுன்றது ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு விஷயமா தான் என்ன பொறுத்தவரைக்கும் யோசிக்க தோணுது. ஸோ இல்லாமல் போகிறத விட கண்ணு முன்னாடி இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். இந்த இடத்துல அவர் விட்டுட்டாரேன்றவரை அவரே பயங்கரமான சப்போர்ட் மக்கள்கிட்ட எடுத்துட்டாரு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. அசால்ட்டாக அந்த அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா சிம்பிளாக ஒரு சும்மா அந்த ஷாப் ப்ரொமோஷன்லாம் போகிறாங்களே, அதுக்கான அமௌண்ட் என்ன அப்படின்றது தெரியுமான்னு தெரியல. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. இந்த 50 லட்சம்ன்றது ஈஸியாக சம்பாரிச்சலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இவ்வளோ ஃபேம் இருக்கும்போது நெக்ஸ்ட் 1 இயரில் டக்குன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அது எதுன்னு வேலை பண்ணி கண்டிப்பாக சம்பாரிச்சலாம். டேலண்ட் இருக்குது, ஸோ ஈஸியாக சம்பாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பதட்டம் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங்லேருந்து அவர்கிட்ட இருக்க பிரச்சனைங்க. அவர்கிட்ட யாராவது ஒரு கருத்தை வச்சாலும் சரி, அந்த பதட்டப்பட்டு டக்குன்னு வார்த்தை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கோவப்படுறது, அது வார்த்தை ஒரு தாண்டி கோவப்படுறது. ஸோ இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணார். இருந்தாலும் அவர்கிட்ட இருந்த ஒரே பிரச்சனை, கடைசியில் அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போ அவருக்கு வந்து பிரச்சனையாக போய் முடிஞ்சிருக்கு. அவர் மட்டும் பதட்டப்படாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக யோசிச்சு நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சிருக்கலாம். இல்லை 2-3 பேர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டிருக்கலாம். இங்கே வந்து எல்லாருமே சும்மா ஃபன்னுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபன்னுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் சீரியஸாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோராவும் இந்த இடத்துல வந்து கானா வினோத். இவங்க 2 பேர் மட்டும் தான் சீரியஸாக இருந்தது. லைவில் பார்க்கும்போது அப்பட்டமாக தெரிஞ்சது 2 பேர் மூஞ்சில் மட்டும்தான் அந்த எடுக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அதில் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்திலே இருந்தது. எடுத்துட்டா மேபி நம்ம டைட்டில், அதாவது அரோராக்கு பயம் என்னன்னா நம்ம டைட்டில் வின்னர், ஒருவேளை நம்ம டைட்டில் வின்னர் ஆகிட்டா அப்போ இந்த வந்து 18 லட்சம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டைட்டில் வின்னர் ஆகலைன்னா, அதாவது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர் ஆகிட்டா எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. அரோரா வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டா நம்மளுக்கு வந்து ஐயோ 32 லட்சம் கிட்ட வேஸ்ட்டாக போகுது அப்படின்ற மாதிரி அவங்களோட எண்ணம். இவரை பொறுத்து டைட்டில் வின்னர் ஆகலைன்னா இந்த 18 லட்சம் லாபம் தானே அப்படின்ற எண்ணம். ஸோ அதாவது ஹியூமன் சைக்காலஜி இருக்குல்ல, மனுஷங்க ஒவ்வொருத்தரும் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த கேம் ஷோ. உண்மையிலே அந்த ஒரு டைம் இருக்குல்ல, அவங்க எடுக்க போகிறாங்களா இல்லையா, அந்த ஒரு டைம் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுதான் பிக் பாஸ்ன்ற ஒரு கேமு. அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் அங்கே எப்படி வந்து விளையாடுது அப்படின்றது அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது தெரிஞ்சுது. பட் ஃபைனலாக கானா வினோத் பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும், இந்த வீட்டில் நிறைய பேர் வந்து அழுதாங்க, கானா வினோத் அந்தளவுக்கு கதறி அழுதாரு. ஸோ அவர் அழுவுறதை பார்க்கும்போது மேபி அவர் விருப்பம் இல்லாமல் போகிறாரா அப்படின்ற மாதிரி தோணும். ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் தான், அதாவது எப்படி பயத்தில் தான் எடுத்தார். அவர் விருப்பத்தோடு எடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயத்தில் தான் எடுத்தார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கணும். இல்லாமல் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது இது வந்து கிடச்சதில்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 50 லட்சம் மொத்தமாக சேர்த்து வருதுல்ல. ஸோ ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்த்துட்டு அவர் வெளியே வந்து அவருக்கான சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சா சப்போர்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பட் இது பயங்கரமான ட்விஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சீசன் 3 நடந்தது, கவின் எடுத்தார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீசன் 9 நடந்திருக்கு, இவர் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் வந்து சில சமயம் நடக்க தான் செய்யும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அடுத்த டைட்டில் வினர் யார் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் சபரி தான் டைட்டில் வினர் ஆவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி ஆனால் உங்களோட கருத்து என்ன, அது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அக்கா அரோராவே டைட்டில் வின்னர் ஆக்கிடலாம்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.